மேற்கு வங்க மாநிலம் வடக்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தின் பதுரியா பகுதியைச் சேர்ந்தவர் 30 வயதான நசீர் அலி. இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் பிள்ளைகள் உள்ளனர். கிடைக்கும் கூலி வேலையை செய்து கொண்டு ஊரிலேயே வசித்து வந்திருக்கிறார். இந்த சூழலில் பிப்ரவரி 9ஆம் தேதி மாலை நசீர் அலியின் செல்போனுக்கு ஒரு அழைப்பு வந்துள்ளது. அதில் பேசிய நபர் தான் தேர்தல் பதிவு அதிகாரியின் உதவியாளர் என்றும் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிக்காக நசீர் அலியின் தாயாரின் ஆதார் கார்டு மற்றும் வாக்காளர் அடையாள அட்டையின் நகல்களை லல்குட்டி பகுதிக்கு உடனடியாக கொண்டு வருமாறு கூறியுள்ளார். உடனே நசீர் அவற்றை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு புறப்பட்டிருக்கிறார். நள்ளிரவு ஆன பிறகும் அவர் வீடு திரும்பவில்லை. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவரது குடும்பத்தினர் ஊர் முழுவதும் தேடியிருக்கிறார்கள். அவரது செல்போனும் அணைத்து வைக்கப்பட்டிருந்தது. அடுத்த நாள் காலை நசீர் அலி காணாமல் போனது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. போலீசார் வழக்கு பதிந்து நசீர் சென்ற லல்குட்டி என்ற பகுதிக்கு சென்று சுற்று வட்டார பகுதிகளை அலசி ஆராய்ந்திருக்கிறார்கள். அப்போது அங்கிருந்த கால்வாய் அருகே நசீரின் செருப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அருகில் இருந்த யமுனை கால்வாயில் நசீரின் பைக் மீட்கப்பட்டிருக்கிறது. நசீர் அலியை யாரோ திட்டமிட்டு வரவழைத்து கொலை செய்திருக்கலாம் என்று யூகித்த போலீசார் அந்த கோணத்தில் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். நசீர் அலிக்கு கடைசியாக வந்த அழைப்பு விவரங்களை ஆராய்ந்த போது அது அந்த ஊரின் பள்ளி ஆசிரியரும் பூத் லெவல் அதிகாரியுமான ரிஸ்வான் ஹசன் மொண்டல் என்பவரை அடையாளம் காட்டியிருக்கிறது. இந்த ரிஸ்வான் வேறு யாரும் இல்லை, நசீர் அலியின் உயிர் நண்பன், பக்கத்து ஊரை சேர்ந்தவர். தற்போது எஸ்ஐஆர் பணிகளுக்காக BLO அதிகாரியாக உள்ளார். போலீசார் ரிஸ்வானை விசாரிக்க தேடியிருக்கிறார்கள். அவர் தலைமறைவாகி இருப்பது தெரிய வந்திருக்கிறது. உடனே அவரின் செல்போன் சிக்னலை வைத்து டிராக் செய்ததில் அவர் தேத்துலியா என்ற இடத்தில் பதுங்கியிருந்தது தெரிய வந்திருக்கிறது. உடனே அங்கு சென்று ரிஸ்வானை மடக்கி பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். அதில்தான் நசீரை திட்டம் போட்டு கொன்ற கொடூரம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. நண்பர் என்பதால் நசீரின் வீட்டுக்கு ரிஸ்வான் அடிக்கடி வந்து செல்வது வழக்கம். ஒரு கட்டத்தில் நசீர் மனைவியின் மனதை ரிஸ்வான் மயக்கியிருக்கிறார். இருவரும் காதலித்திருக்கிறார்கள். நசீருக்கு துரோகம் செய்துவிட்டு அடிக்கடி தனிமையில் சந்தித்து உறவை வளர்த்து வந்திருக்கிறார்கள். இந்த ரகசிய காதல் விவகாரம் ஒரு கட்டத்தில் நசீருக்கு தெரிய வந்திருக்கிறது. கொதித்து போன அவர் மனைவியையும் நண்பனையும் கண்டித்திருக்கிறார். இதனால் காதல் ஜோடியால் முன்பு போல சந்தித்து பழக முடியவில்லை. தனது காதலுக்கு தடையாக இருக்கும் நசீரை தீர்த்து கட்ட ரிஸ்வான் முடிவு செய்திருக்கிறார். இதற்காக தனது நண்பனான சாகர் என்பவரை கூட்டு சேர்த்திருக்கிறார். சம்பவத்தன்று தனது பெயரில் வாங்கிய மற்றொரு சிம் கார்டில் இருந்து சாகர் மூலம் நசீருக்கு போன் செய்து வாக்காளர் பட்டியல் திருத்த பணிக்காக ஆதார் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டையின் நகல்களை லல்குட்டிக்கு எடுத்து வரும்படி கூறியிருக்கிறார். நசீர் தனிமையில் சிக்கிக் கொண்டதும் சாகரும் ரிஸ்வானும் சேர்ந்து அவரை அடித்தே கொலை செய்திருக்கிறார்கள். பிறகு துண்டு துண்டாக சடலத்தை வெட்டி கூறு போட்டு 3 பிளாஸ்டிக் பைகளில் சுற்றி அவற்றை யமுனை கால்வாய், இச்சாமதி ஆறு, லல்குட்டி பகுதியில் உள்ள குளம் ஆகிய இடங்களில் உடல் பாகங்களை வீசியிருந்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. ரிஸ்வான் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீசார் 3 இடங்களில் இருந்து உடல் பாகங்களை மீட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் ரிஸ்வான், சாகர் ஆகிய இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். மேலும் இந்த கொலையில் நசீர் அலியின் மனைவிக்கு தொடர்பு இருக்குமா என்ற கோணத்திலும் விசாரணை நடந்து வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.